ஆன்மீக வாழ்வில் மனிதனை பாவத்திற்கு தூண்டும் 7 தலைமை பாவங்கள் என்ன என்பதை இந்த காணொளியில் காணலாம். இவை மற்ற எல்லா பாவங்களுக்கும் மூல காரணமாக அமைவதால் தலைமை பாவங்கள் என்று அழைக்கப்படுகிறது. முதல் பாவம் அகந்தை. அனைத்து பாவங்களுக்கும் தாயாக கருதப்படுவது அகந்தை. தன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவராகவும் கடவுளின் உதவி இல்லாமலேயே தன்னால் எதையும் செய்ய முடியும் என்று நினைப்பதும் அகந்தையாகும். இது ஒருவரை தற்பெருமை மற்றும் முரட்டுத்தனத்திற்கு இட்டுச் செல்லும். அகந்தை கொண்ட ஒருவருக்கு உலகம் முழுவதுமே ஒரு கண்ணாடி போலத்தான் தெரியும். எங்கு பார்த்தாலும் தன் முகம், தன் திறமை, தன் பெருமை மட்டுமே அவருக்கு தெரியும். மற்ற பாவங்களை நாம் எளிதில் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அகந்தை என்பது ஆன்மீக புற்றுநோய். இது ஒருவருக்குள் இருப்பதே அவருக்கு தெரியாது. அகந்தை உள்ளவன் எப்போதும் எதையும் கீழ்த்தரமாக பார்ப்பான். எதையும் கீழே குனிந்து பார்ப்பவனால் தனக்கு மேலே இருப்பதை ஒருபோதும் பார்க்க முடியாது. அகந்தை என்ற இருளை போக்கக்கூடிய ஒரே ஒளி தாழ்ச்சி. தாழ்ச்சி என்பது நம்மை தாழ்த்தி கொள்வது மட்டுமல்ல, நம்மை பற்றிய உண்மையை ஏற்றுக்கொள்வது. என்னிடம் உள்ள நன்மைகள் அனைத்தும் கடவுள் கொடுத்த பிச்சை என்று உணர்வதே அகந்தையை வேரோடு அறுக்கும் வழி. இரண்டாவது பாவம் மோகம், அதாவது இச்சை. பாலியல் ரீதியான ஒழுக்கக்கேடான எண்ணங்கள் மற்றும் செயல்களில் ஈடுபடுவது. இது மற்ற மனிதர்களை கடவுளின் சாயலாக பார்க்காமல் வெறும் போக பொருளாக பார்க்க தூண்டுகிறது. ஆன்மீக ரீதியாக இச்சை என்பது வெறும் உடல் சார்ந்த ஆசை மட்டுமல்ல, அது அன்பின் போலி வடிவம். உண்மையான அன்பு கொடுப்பதில் இன்பம் காணும். ஆனால் மோகம் என்பது மற்றவரை தனக்காக பயன்படுத்துவதில் இன்பம் காணும். இச்சையின் மிக பெரிய ஆபத்து இதுதான். கடவுள் மனிதனை தனது சாயலாக படைத்தார். ஆனால் மோகம் ஒரு மனிதனை பார்க்கும்போது அவருடைய ஆன்மாவையோ குணத்தையோ உணர்ச்சிகளையோ பார்ப்பதில்லை. மாறாக அவரை ஒரு பொருளாக மட்டுமே பார்க்கும். இதில் சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், அன்பு ஒருவரை நபர் ஆக்குகிறது, மோகம் ஒருவரை கருவியாக்குகிறது. கத்தோலிக்க திருச்சபை உடல் உறவையோ அல்லது ஈர்ப்பையோ தவறு என்று சொல்லவில்லை. அவை கடவுள் கொடுத்த புனிதமான கொடைகள். ஆனால் அவை திருமணம் என்ற அர்ப்பணிப்புள்ள அன்புக்குள் இருக்கும்போது அது ஒளி தரும் விளக்கு போன்றது. அதே ஆசை அந்த எல்லையை தாண்டும் போது அது வீட்டை எரிக்கும் தீயாக மாறிவிடுகிறது. நாம் எதை பார்க்கிறோம் என்பதில் கவனம் தேவை. தவறான எண்ணங்கள் வரும்போதே அவற்றை முளையிலேயே கிள்ளி எறிவது நல்லது. ஆவிக்குரிய வாழ்வு பலமாக இருக்கும்போது உடலின் இச்சைகள் தானாகவே கட்டுப்படும். மூன்றாவது பாவம் பேராசை. உலக செல்வங்கள், பணம் மற்றும் அதிகாரத்தின் மீது அளவு கடந்த ஆசை கொள்வது. இது பிறருக்கு பகிரும் மனப்பக்குவத்தை தடுத்து சுயநலத்தை உருவாக்குகிறது. ஆன்மீக ரீதியாக பேராசை என்பது ஒரு அமைதியான கொலையாளி. ஏனெனில் மற்ற பாவங்கள் வெளிப்படையாக தெரியும். ஆனால் பேராசை மட்டும் முன்னேற்றம் அல்லது சேமிப்பு என்ற முகமூடியை போட்டுக்கொண்டுதான் வரும். பேராசை கொண்ட ஒருவரிடம் உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் திருப்தி என்று கேட்டால் அவர் எப்போதும் இன்னும் கொஞ்சம் என்றுதான் சொல்வார். பேராசை என்பது ஒரு முடிவில்லாத ஏணி போன்றது. நீங்கள் எவ்வளவு ஏறினாலும் உச்சி தெரியாது. இது பொருள் மீது வைக்கும் அன்பு அல்ல, மாறாக அதிகாரத்தின் மீது வைக்கும் தாகம். மற்றவர்களை மனிதர்களாக பார்ப்பதற்கு பதில் அவர்களை தன் லாபத்திற்கு உதவும் ஏணிகளாக அல்லது தன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எதிரிகளாக பார்க்க தூண்டும். இது ஒருவரை இரக்கமற்றவராகவும் மற்றவர்களின் தேவையை கண்டும் காணாமல் இருப்பவராகவும் மாற்றும். இன்று பேராசை என்பது வெறும் பணத்தோடு முடிந்து விடுவதல்ல. சமூக வலைதளங்களில் லைக்ஸ் மற்றும் ஃபாலோயர்ஸ் தேடுவதில் காட்டும் வெறி, மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற துடிப்பு, பிறருக்கு ஒரு நிமிடம் கூட ஒதுக்க மனமில்லாமல் இருப்பது. பேராசை என்ற நோய்க்கு 2 சக்தி வாய்ந்த மருந்துகள் உள்ளன. ஒன்று, எதை கொடுக்க நமக்கு தயக்கமாக இருக்கிறதோ அதை மகிழ்ச்சியோடு பிறருக்கு கொடுப்பது. கொடுக்கும் போதுதான் நாம் அந்த பொருளின் அடிமை இல்லை என்பது நிரூபணமாகிறது. இரண்டாவது, போதுமென்ற மனநிலை. என்னிடம் உள்ள எதுவும் என்னுடையது அல்ல, எல்லாம் கடவுள் கொடுத்தது என்ற தெளிவு. கடலில் தத்தளிப்பவன் கடல் நீரை குடித்தால் தாகம் அடங்காது, உடல்தான் வீங்கும். அதே போலத்தான் பேராசை கொண்டவன் எவ்வளவு சேர்த்தாலும் அவன் உள்ளம் வீங்குமே தவிர ஆன்மா நிறைவடையாது. நான்காவது பாவம் பெருந்தீனி. உணவு மற்றும் பானங்களை அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது. இது உடலையும் ஆன்மாவையும் சோம்பலுக்கு உட்படுத்தி நுகர்வு கலாச்சாரத்திற்கு அடிமையாக்குகிறது. பெருந்தீனி என்பது வெறும் உணவை உண்பதல்ல, மாறாக உணவையே ஒரு வழிபாடாக மாற்றுவது. எப்போதும் ஒரு மனிதன் வாழ்வதற்காக உண்பதை விட்டுவிட்டு உண்பதற்காகவே வாழ்கிறானோ அப்போது அவன் பெருந்தீனி என்னும் பாவத்தில் விழுகிறான். பசி எடுக்கும் முன்பே அல்லது உரிய நேரத்திற்கு முன்பே அவசரமாக உண்பது. எப்போதும் மிக விலையுயர்ந்த ஆடம்பரமான உணவுகளையே தேடி அலைவது.
உடலுக்கு தேவையானதை விட மிக அதிகமாக உண்டு வயிற்றை கெடுத்துக் கொள்வது. உணவின் சுவையை உணராமலும் நன்றி கூறாமலும் மிருகத்தனமாக மிக வேகமாக விழுங்குவது. உணவு இப்படிதான் இருக்க வேண்டும், இந்த சுவையில்தான் இருக்க வேண்டும் என்று அளவுக்கு அதிகமாக பிடிவாதம் பிடித்து மற்றவர்களை தொந்தரவு செய்வது. ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமாக உண்ணும்போது அவனால் விழிப்புடன் ஜெபிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. உலகில் பல கோடி மக்கள் ஒருவேளை உணவின்றி வாடும்போது நாம் தேவையில்லாமல் உணவை வீணாக்குவதும் அளவுக்கு அதிகமாக உண்பதும் மற்றவர்களின் பங்கை பறிப்பதற்கு சமம். இது நம் இதயத்தில் இருக்கும் இரக்கத்தை மெல்ல மெல்ல அழித்துவிடும். இதற்கு மருந்து என்ன? எது தேவையோ அதை மட்டும் சரியான அளவில் உண்பது. என் உடலை விட என் ஆத்துமா பெரியது என்பதை நிரூபிக்க விருப்பமான உணவை இறைவனுக்காக தியாகம் செய்வது. சாப்பாட்டு தட்டில் மிச்சம் வைப்பதை தவிர்ப்பதும் பசியுள்ள ஒருவருக்கு நம் உணவை பகிர்வதும் கூட பெருந்தீனியை வெல்லும் எளிய வழிகளே. 5வது பாவம் கோபம். மற்றவர்கள் மீது வன்மம் கொள்வது, பழிவாங்கும் எண்ணம் மற்றும் பொறுமையின்மை. இது தர்மத்திற்கு புறம்பான ஆவேசத்தையும் உறவுகளில் பிளவையும் ஏற்படுத்துகிறது. கோபத்தின் விசித்திரமான குணம் என்னவென்றால் அது எப்போதும் தன்னை நியாயமானது என்று காட்டிக்கொள்ளும். அவன் என்னை இப்படி சொல்லிவிட்டான், அதனால் நான் கத்துவதில் தப்பில்லை என்று நம் மனசாட்சியை இது ஏமாற்றும். ஆனால் கத்தோலிக்க போதனைப்படி கோபம் எப்போது பாவமாகிறது என்றால் அது மற்றவரை பழி வாங்க துடிக்கும் போதும், அளவுக்கு அதிகமாக பொங்கி வழியும் போதும், வெறுப்பாக மாறும் போதும் மட்டுமே. கோபம் என்பது சாத்தான் நம் இதயத்திற்குள் நுழைய திறந்து வைக்கும் ஒரு வாசல். ஒரு முறை கோபம் வந்துவிட்டால் அதன் பின்னே பொய், வன்முறை, பிரிவினை என மற்ற எல்லா பாவங்களும் வரிசையாக உள்ளே நுழையும். கோபம் 2 விதமாக வரும். உடனடியாக கத்துவது, பொருட்களை உடைப்பது, இது ஒரு புயல் போல வந்து போகும். இன்னொன்று உறைந்த கோபம். இது மிகவும் ஆபத்தானது. வெளியே காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே வன்மத்தை வளர்ப்பது. இது இதயத்தில் ஒரு நச்சாக மாறி நம்முடைய மகிழ்ச்சியை மெல்ல மெல்ல கொல்லும். இந்த கோபத்தை நிதானம், இரக்கம், மன்னிப்பு என்ற பண்புகளை முதன்மைப்படுத்தி விட்டுவிடலாம். கோபம் வரும்போது ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கலாம். மற்றவர் ஏன் அப்படி செய்தார் என்று அவர் பக்க நியாயத்தை சிந்தித்து இரக்கம் காட்டலாம். பழிவாங்கும் எண்ணத்தை கைவிட்டு மன்னிப்பு என்ற வார்த்தையின் மூலம் அந்த சுமையிலிருந்து நம் ஆன்மாவை விடுவிக்கலாம். 6வது பாவம் பொறாமை. அடுத்திருப்பவரின் வளர்ச்சியை கண்டு வருந்துவதும் அவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்புவதும் ஆகும். இது பிறரின் நன்மையை சந்தோஷமாக ஏற்கும் மனநிலையை கெடுக்கிறது. புற்றுநோய் எப்படி ஒரு செல்லிலிருந்து தொடங்கி முழு உடலையும் அழிக்கிறதோ அப்படி பொறாமை என்பது ஒரு சிறு ஒப்பீட்டில் தொடங்கி ஒரு மனிதனின் மொத்த மகிழ்ச்சியையும் கலேபரம் செய்துவிடும். என்னிடம் இருப்பதை யாராவது பறித்து கொள்வார்களோ என்ற பயம். மற்றவரிடம் இருப்பதை பார்த்து அது ஏன் என்னிடம் இல்லை, அவனிடம் அது இருக்கவே கூடாது என்று நினைப்பது. இது மற்றவருடைய அழிவில் மகிழ்ச்சி காணும் ஒரு சாத்தானிய குணம். பொறாமை கொண்டவனால் மற்றவரின் வெற்றியை ஒருபோதும் கொண்டாட முடியாது. மற்றவர் சிரித்தால் இவனுக்கு அழுகை வரும், மற்றவர் அழுதால் இவனுக்கு சிரிப்பு வரும். பொறாமை மிக அழகாக முகமூடி போட்டு கொண்டுதான் வரும். மற்றவரை பற்றி நாம் செய்யும் புரணி அல்லது அவன் அவ்வளவு ஒன்று பெரிய ஆள் இல்லை என்று மட்டம் தட்டுவது உண்மையில் நம் உள்ளத்தில் இருக்கும் பொறாமையின் வெளிப்பாடே ஆகும். இதற்கு மிகச் சிறந்த மருந்து பிறர் நலன் பேணுதல் மற்றும் நன்றி உணர்வு. மற்றவருக்கு ஒரு நன்மை நடக்கும் போது கஷ்டப்பட்டு போய் ஒரு வார்த்தை வாழ்த்துக்கள் என்று சொல்லி பாருங்கள். அந்த ஒரு சொல் உங்கள் இதயத்தில் இருக்கும் பொறாமை தீயை அணைக்கும். மற்றவன் தட்டில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதை நிறுத்திவிட்டு என் தட்டில் கடவுள் என்ன வைத்துள்ளார் என்று எண்ணி பார்த்தால் பொறாமைக்கு இடம் இருக்காது. 7வது பாவம் சோம்பல். கடவுள் கொடுத்த கடமைகளை செய்ய தவறுவதும் ஆன்மீக காரியங்களில் அக்கறையின்றி இருப்பதும் சோம்பலாகும். இது ஆன்மீக வறட்சியை உண்டாக்கும். இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஒருவர் 24 மணி நேரமும் ஓடி ஓடி வேலை செய்தாலும் அவர் சோம்பேறி என்று அழைக்கப்பட வாய்ப்புண்டு. எப்படி? மிக முக்கியமான காரியங்களை, அதாவது கடவுள், குடும்பம், அன்பு, இந்த 3ஐயும் தவிக்க விட்டு முக்கியமற்ற தேவையற்ற வேலைகளில், உதாரணமாக நாள் முழுவதும் மொபைல் பார்ப்பது அல்லது தேவையில்லாத வேலைகளில் மூழ்கி இருப்பது, பிஸியாக இருப்பது கூட ஒரு வகை சோம்பல்தான். ஆன்மீக கடமைகளை செய்ய மனமில்லாமல் வேறு வேலைகளில் தஞ்சம் புகுவது. சோம்பல் என்பது வெறும் சோர்வு அல்ல, அது ஒரு வகை ஆன்மீக சோகம். கடவுள் தரும் பேரின்பத்தை விட உலகியல் ரீதியான சிற்றின்பங்களில் மனம் அலைபாயும். எதிலும் பிடிப்பு இருக்காது. எல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு பிடிக்கவில்லை என்ற மனநிலை சோம்பலின் உச்சகட்டம்.
சோம்பல் வரும்போது அது தனியாக வருவதில்லை. சோம்பல் ஏற்பட்டால் மனதை மாற்ற பெருந்தீனி அல்லது இச்சை போன்ற மற்ற பாவங்களை தேடி மனம் ஓடும். இதனால்தான் சோம்பலை சாத்தானின் விளையாட்டு மைதானம் என்கிறார்கள். நாம் சும்மா இருக்கும்போது சாத்தான் நம்மை தன் வேலைக்கு அமர்த்தி கொள்வான். சோம்பலை வெல்லும் மருந்து. எடுத்த உடனே பெரிய காரியங்களை செய்யாமல் அன்றாட கடமைகளை, அதாவது நேரத்திற்கு எழுவது, ஜெபிப்பது, வேலை செய்வது சரியாக செய்ய வேண்டும். நேரம் கடவுளின் கொடை என்பதை உணர்வது. இழந்த பணத்தை தேடலாம், ஆனால் இழந்த வினாடியை தேட முடியாது. சோம்பல் வரும்போது மற்றவர்களுக்கு ஒரு சிறு உதவி செய்வது, பிறருக்கு செய்யும் உதவி நம் ஆன்மாவை விழிப்படைய செய்யும். இந்த 7 தலைமை பாவங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. இவை நம் இதயத்தை தாக்க வரும் 7 அம்புகள் போன்றவை. கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரப்பூர்வ போதனைகளின்படி 7 தலைமுறை பாவங்கள் என்று எதுவும் இல்லை. கத்தோலிக்க திருச்சபை ஒருவரின் தனிப்பட்ட பாவங்களுக்கு அவரே பொறுப்பு என்றும், திருமுழுக்கின் வழியாக பழைய பாவங்கள் நீக்கப்பட்டு மனிதன் புது வாழ்வு பெறுகிறான் என்றும் நமக்கு கற்பிக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.